get on that? I had one. What came down though? What came down? We crashed. The other trade center's down. It's down. It's down. இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் 11 அதாவது இன்றைய நாள் 2001 நடந்த ஒரு சம்பவம் வரலாற்றிலேயே மிகவும் பயங்கரமான ஒரு சம்பவமாக இந்த உலகத்தில் இருக்க எல்லோராலுமே கருதப்பட்டது. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக் மற்றும் 3000 உயிர்களை பலி கொண்ட நாள் தான் இது. இதை பற்றி தெளிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இது நியூயார்க்கில் அமைந்திருக்கு. ஒரிஜினல் ட்வின் டவர்ஸ் 1973 திறக்கப்பட்டது. ஒவ்வொன்றுமே 110 மாடிகள் கொண்ட உயரமாக இருக்கும். இந்த ஒரு டவர் உலக வணிகத்துக்கும் முன்னணி நிறுவனங்களுக்கும் ஒரு முக்கியமான இடமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நியூயார்க்கோட ஸ்கைலைனை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட்மார்க்காக கூட இந்த விடிசி இருந்தது. பல முக்கியமான நிறுவனங்களுடைய ஆஃபீஸ் எல்லாமே இந்த பில்டிங்கில் இருந்தது. அதனாலேயே உலகம் போராக மிக முக்கியமான பொருளாதார சின்னமாக கருதப்பட்டது. எல்லாமே வழமை போல நடந்து கொண்டிருந்தாலும் 2001 செப்டம்பர் 11 அன்றைய நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏன் பல உயிர்களையுமே காவு கொண்ட நாளாக மாறியது. இது யாருமே எதிர்பார்க்கல. அல் கைதா அப்படிங்கிற தீவிர அமைப்பு அவங்களுடைய 2 கமர்ஷியல் அதாவது ஆயுதங்கள் தரித்த விமானங்களை பர்பஸாகவே ட்வின் டவரில் கிராஷ் பண்ணாங்க. இதனால 2வது டவர் முழுமையாகவே கொலாப்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 3000 பேர் உயிரிழந்தது மட்டும் இல்லாமல் பலர் இதில் காயமடைந்து உடல் ஊனங்களோட இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏர்போர்ட் செக்யூரிட்டியை கடுமைப்படுத்தினாங்க. ஆன்டி டெரரிசம் மெஷர் மற்றும் புதிய சட்டங்கள் எல்லாமே அமுல்படுத்தினாங்க. அந்த நாள் உலகமே கண்ணீர் வடித்தது. இப்படி ஒரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஏன்னா அங்கே உயிரிழந்தவர்களில் எத்தனையோ பேர் தங்களுடைய கனவுகள், தங்களுடைய சொந்தங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த நினைவை இன்னுமே எல்லாருடைய மனதையும் உறுத்தி கொண்டே தான் இருக்கும். வரலாற்றில் மிக முக்கியமாக கருதக்கூடிய இந்த சம்பவம் நினைவு கூறப்படணும், யாருமே இதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 9/11 அப்படிங்கிற மியூசியமுமே திறந்து வைக்கப்பட்டது. மறுபடியும் ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் 2014 திறந்து வைக்கப்பட்டது. இது நியூயார்க் சிட்டியின் புதிய ஒரு லேண்ட்மார்க் மற்றும் டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு கருதப்படுது. இந்த கோபுரத்தில் ஏற்பட்ட இந்த ஒரு விபத்து ஆர்கிடெக்சர்லையுமே மிகப்பெரிய ஒரு முக்கிய நாளாக கருதப்படுது. இப்படிப்பட்ட வரலாறு எப்பொழுதுமே நம்மளுடைய மனதில் பதிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு பிறகு அந்த நாடு எவ்வாறு அதை மீண்டு வந்தது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு அதை மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லோருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் அவங்களுடைய மன தைரியமும் அந்நாட்டு மக்களுடைய ஒற்றுமையும் மிக பெருசாக நாங்கள் கதைக்கணும். இது போல வரலாற்றில் நடந்த சம்பவங்களை தெரிந்து கொள்றதுக்கு தக்ஷி சவலதிகாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.